3 எழுத்துக்களின் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னால் என் பேச்சு இருக்குன்னு சொன்னாங்க. அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தனக்கு பிறந்தநாள் கொண்டாடக்கூடாது என்ற ஒரு வைராக்கியத்தோடு இருந்தார் என்பது எல்லாருக்கும் தெரியும். காரணம், அந்த அவர் பிறந்த நாள் அன்று அவங்க அம்மா துடிச்சுக்கிட்டு இருந்த நாள். அதனால நான் பிறந்த நாளே கொண்டாடுறதில்லை. ஆனா நான் இறந்த பிறகு எம்ஜிஆர் சொன்னது, நான் இறந்த பிறகு நான் யாருக்கா நல்லது செஞ்சேன்னு தெரிஞ்சிருந்தா அவங்க எனக்கு பிறந்த நாள் கொண்டாடணும்னு சொன்னாங்க. அவர் மறைவுக்கு பிறகுதான் பிறந்த நாளை இன்னி நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இன்னி 100 வருஷம் 200 வருஷம் நம்ம கொண்டாடுவோம். அப்படிப்பட்ட ஒரு வள்ளல், அவருக்கு நிகர் யாருமே கிடையாது. அவரோட பாட்டு எல்லாரும் சினிமாவில் நடிப்பாங்க. ஆனா தலைவர் வந்து சினிமாவில் நடிச்சிருக்காருன்னா அதே மாதிரி கேரக்டராகவே வாழ்ந்தார். ஆனா மற்றவங்க அப்படி இல்லை. அவர் அப்படியே வாழ்ந்தனாலதான் இன்னைக்கு நமது நஞ்சைகள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அது போலதான் நம்ம வந்து இன்னைக்கு அவரை மறக்க முடியாத நாளா இருந்தாலும் ஒரு சில சபதங்களை வந்து இந்த நேரத்தில் நம்ம எடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்னன்னா, இன்னைக்கு மதுரை மாநகராட்சியில எல்லாரும் சொன்னாங்க, எல்லாருக்கும் தெரியும், 25 மாநகராட்சி தமிழ்நாட்டில் இருந்தா கூட மதுரை மாநகராட்சி மட்டும் இன்னைக்கு செயல்படாம 4வது மாசமா செயல்படாம இருக்கு. இதை கண்டிச்சு நம்ம வந்து பலகாலத்துல அண்ணன் செல்லூர் அவர்கள் தலைமையில நம்ம வந்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணோம். அது 2வது மாசமே சீக்கிரம் பண்ணுங்கன்னு சொன்னா 4வது மாசம் ஆச்சு, இன்னும் பண்ணல. கண்டிப்பாக நம்ம எம்ஜிஆர் பிறந்தநாள் அன்று எம்ஜிஆர் இளைஞரணி சார்பாக நம்ம இன்னைக்கு ஒரு சபதம் எடுப்போம். கண்டிப்பாக இந்த மாற்றத்தை கூட்டுவதற்கு இந்த அரசாங்கத்துக்கு பல்வகையான போராட்டத்தை நம்ம எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறோம். உதாரணத்துக்கு தெருவில் இருந்து போராடுவோம், சட்ட போராட்டம் பண்ணுவோம். எல்லா விஷயத்தையும் பண்ணா கூட இந்த விஷயத்தை 3-4 பொதுநல வழக்கை போட்டாங்க மதுரை உயர் நீதிமன்றத்தில் தெரியும். இன்னைக்கு கூட அந்த செய்தி நேற்று கூட வந்துச்சு. அதனால கண்டிப்பாக மக்கள் பிரச்சனை, 20 லட்சம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இதுல அந்த மாமன்றத்துலதான் எல்லா நல்லது கெட்டது நம்ம பேச முடியும். ஆனா அதை அவங்க செய்யல. 69 மாமன்ற உறுப்பினர் இருக்காங்க திமுகல. அதுல வந்து ஒரு மேயர் போனாலும் 5 மண்டல தலைவர்கள் போனாலும் 2 நிலைக்குள்ள போன மீத 61 கவுன்சிலர்ல யார் நல்லவர்னு தெரியல அந்த அரசாங்கத்துக்கு பல தடவை நம்ம கேட்டிருக்கோம். இன்னைக்கு நம்ம இந்த கூட்டத்தின் வாயிலாக அரசாங்கத்துக்கு நம்ம கேட்கிறோம். அதே நேரத்துல நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து யாரா இருந்தாலும் எல்லாருக்குமே அவரை மதிப்புக்கூடிய ஒரு தன்மையா இருப்பாங்க. இப்ப இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் வந்து சமீபத்தில் ஒரு பேட்டி கூட கொடுத்தாரு. நான் வந்து வெளியூர் சில நேரம் செல்லும் போது புரட்சி தலைவர் அவரோட பாட்டை தான் நான் கேட்டு வெளியூர் பயணம் செல்வேன்னு சொல்லி சொன்னாரு. அதே மாதிரி எனக்கு எந்த படம் அவருக்கு ரிலீஸ் ஆனாலும் அந்த படத்தை முதலா இருந்து நான் பார்ப்பேன்னு சொன்னார் இந்த முதல்வர். அதே நேரத்தில் பெரியப்பா என்றெல்லாம் சொன்னார். ஆனா மதுரையில உங்களுக்கு தெரியும் ரேஸ்கோர்ஸ் எம்ஜிஆர் விளையாட்டு அரங்கம், அது வந்து 1977 ஒரு பெரிய கால்பந்து போட்டி ஃபுட்பால் மேட்ச்ல புரட்சி தலைவர் சிஎம் இருக்கும் போது அந்த கிரவுண்டில் வந்து பாலை கிக் பண்ணி விளையாட்டை தொடங்கி வச்சதுனாலதான் அந்த அந்த ரேஸ்கோர்ஸ் வந்து எம்ஜிஆர் விளையாட்டு அரங்கமா மாறி இருக்கு. ஆனா இப்ப சமீபத்துல ஒரு வேர்ல்டு கப் ஹாக்கி வந்து நடத்துறாங்க எம்ஜிஆர் ஸ்டேடியத்துல. அதை வந்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து அங்க வந்து ஒரு விளையாட்டு எம்ஜிஆர் உள் விளையாட்டு அரங்கத்துல அவங்க வந்து மதுரை ஹாக்கி ஸ்டேடியம் சொல்லி வந்து திறந்து வைக்கிறாங்க. ஆனா எம்ஜிஆர் விளையாட்டு அரங்கம், எம்ஜிஆர் பெரிய பண்றாங்க, எம்ஜிஆரோட வழியில நான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு போலியான பிம்பத்தை கொண்டு வந்து நம்ம எல்லாத்தையும் ஏமாற்ற கடமைப்பட்டிருக்காங்க. அதனால கண்டிப்பாக இந்த ஆட்சியை வந்து நம்ம கண்டிப்பாக வெளியேற்றணும். அதே மாதிரி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நான் விடைபெறுகிறேன். பெரியார் கூட்டு குடிநீர் திட்டத்தை வந்து நம்ம ஆட்சியில நம்ம தான் கொண்டு வந்து செயல்படுத்தி 60% வேலையை முடிச்சோம். ஆனா தம்பி தம்பி இளைஞர் நீங்க என்ன செய்றீங்க, கொஞ்சம் இங்க இருக்கிறவங்க கொஞ்சம் இங்க வந்து உட்காரலாம்ப்பா தம்பி, இங்க இருக்கிறவங்க சும்மா இந்த கேப்பை ஃபுல்லா பண்ணுங்க தம்பி, இங்க நிக்கிறவங்க எதுக்கு இப்படி இருக்கீங்க, பின்னாடி யாரையா இருக்கிறது, கொஞ்சம் எல்லாத்தையும் முன்னாடி வர சொல்லுப்பா, முன்னாடி வந்து உட்காரு. ஏய் விஷ்ணு, விக்னேஷ் உள்ள உட்காருங்க, பாலாஜி உட்கார சொல்லு. ஏய் எட்வின் எட்வின் உள்ள போங்க. அங்க யாருப்பா இருக்கிறது, எந்த பகுதியை சேர்ந்த இளைஞர்? ஏய் பால்பாண்டி, நீ எல்லாம் எங்க இருக்கு, உள்ள வாங்கயா, உள்ள வந்து உட்காரு தம்பி, உள்ள வாங்க. நான் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சு முடிச்சு நன்றி உரை முடிகிற வரைக்கும் நீங்க எல்லாம் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். இங்க இங்க வந்து உட்காந்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இங்க வரத்துல யாருன்னு
இங்க கொண்டு வந்து உட்கார சொல்றாங்க. இதுல உட்கார சொல்லு, இந்த இதை ஃபுல்லா பண்ண சொல்லு. நம்ம எம்ஜிஆர் இளைஞர்கள் நிர்வாகிகள் உணர்வு மிக்க நிர்வாகிகள் உங்களுக்கு தெரியும். நீங்க இந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து நகரக்கூடாது. அந்த பகுதிகளை இளைஞரணி செயலர் அதை பார்க்கணும்னு சொல்லி தான் முதல்ல நம்ம சொன்னோம். அப்புறம் நீங்களே எல்லாம் எந்திரிச்சு போயிட்டு இருந்தா என்ன இருப்போம். அதே மாதிரி பெரியார் கூட்டு குடிநீர் திட்டத்தை வந்து நம்மளோட 20 லட்சம் மக்களோட உயிர் நாடியான விஷயம். அதை வந்து நம்ம அண்ணன் செல்லூரார் அவரோட பெரும் முயற்சியில அந்த திட்டத்தை கொண்டு வந்து 60% நம்ம ஆட்சியில முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த திட்டத்தை கிடப்புல போட்டாங்க. அவங்க சன்னோலி சகோதரி இருக்காங்க, முத்துமாரி ஜெயக்குமார், அக்கா சொக்காய் அக்கா, பிரேமா மாமன்ற உறுப்பினர் எல்லாருமே இங்க இருப்போம் மேடையில. பல தடவை நாங்க மாநகராட்சியில அதை செயல்படுத்துறதுக்கு துரிதப்படுத்துறதுக்கு சொன்னோம். ஆனா எந்த செயல்படுத்தும் இல்ல. சட்டமன்றத்தில் நம்ம செல்லூரார் அவர் கேட்ட கேள்விக்கே உள்ளாட்சித்துறை அமைச்சர் வந்து டிசம்பர் 23, 2023 முடிச்சிருவோம் சொன்னாங்க, முடிக்கல. ஆனா இப்போ பெரிய கதை என்னன்னா, கடந்த டிசம்பர் 7ஆம் தேதி மாண்புமிகு நம்ம தமிழக முதல்வர் வந்து இந்த பெரியார் கூட்டு குடிநீர் திட்டத்தை திறந்து வச்சார். பெரியார் கூட்டு குடிநீர் திட்டத்தை திறந்து வச்சுட்டு போயிட்டாரு. இன்னைக்கு ஒரு மாசத்துக்கு மேல ஆச்சு, 1.5 மாசம் ஆச்சு. ஆனா இன்னைக்கு இந்த பெத்தானியபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய 3-4 வார்டுக்குமே தண்ணி வரல. இது வரைக்கும் பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம் வரல. இந்த பகுதி கவுன்சிலர் தண்ணி வரல. இங்க பாருங்க, இங்க கவுன்சிலர், இந்த பகுதி கவுன்சிலரு, நான் அந்த பகுதி கவுன்சிலரு, 64 மாரிமுத்து இருக்காரு. எந்த வார்டுக்கும் இங்க இருக்க பகுதியில பெரியார் கூட்டு குடிநீர் திட்டத்துல இருந்து தண்ணியே வரல. ஆனா முதலமைச்சர் 1 மாசத்துக்கு முன்னாடி திறந்து வச்சார். இதை நீங்க புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் தெரியணும். ஒரு வேஷம், உண்மையில எந்த விஷயம் இல்லாத ஒரு விஷயத்தை செய்யறாங்க. உங்க வார்டு வந்துச்சாமா? இத பாத்தீங்களா, இவங்க தெப்பக்குளம் ஏரியா அடுப்பாண்டடி. ஆனா இங்க வரல தண்ணி, மேக்சிமம் வரல, தண்ணியே வரல. ஆனா முதல்வர் வந்து திறந்து வச்சு போய் 1.5 மாசம் ஆச்சு, இங்க தண்ணி வரல. இப்படி நிறைய விஷயங்களை பேசுறதுக்கு தான் இந்த மாநகராட்சி கூட்டத்தை கூட்டணும் நம்ம எல்லாம் சொன்னோம். ஆனா நம்ம வந்து போராட்டம் பண்ணோம். நம்ம மேல அரசியல் சாயம் நினைச்சாங்க. ஆனா 3 பேர் பொதுநல வழக்கை போட்டாங்க, மாமன்றத்தை கூட்ட சொல்லி பப்ளிக். அந்த அளவுக்கு இன்னைக்கு சிந்தாபாத் ஆகிட்டு இருக்கு நம்ம மதுரை மாநகராட்சி. விரைவில் அண்ணன் செல்லூரார் அவர்கள் தலைமையில கண்டிப்பாக இந்த மாநகராட்சி நடத்த விடணும், அல்லது ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும். வருகின்ற தேர்தலில் நமது எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்களை கோட்டையிலே முதல்வராக நம்ம வைக்கிறதுக்கு பாடுபடணும். அதே மாதிரி நம்ம செல்லூரார் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் இந்த மேற்கு தொகுதியில 4வது முறையாக வெற்றி பெற்று கோட்டைக்கு அமைச்சராக அனுப்புவதற்கு நமது எம்ஜிஆர் இளைஞரணி சபை எடுக்கும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.